வெள்ளை சோளத்தை வச்சு இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். வெள்ளை சோளம் இப்படி தான் இருக்கும். வெள்ளை உளுந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி 4, 5 டைம் வந்து நல்லா கழுவிருங்க. இந்த வெள்ளை சோளத்தில் லைட்டாக தூசெல்லாம் இருக்கும். ஸோ தூசியே இல்லாமல் கழுவி எடுத்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். இதை மிக்சியிலையோ கிரைண்டர்லேயோ போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே மிக்சியில் தான் அரைப்பேன். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊற வச்ச அரிசியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைங்க. அப்போ தான் மிக்சி சூடாகாமல் இருக்கும். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சிடலாம். இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக பொங்கி புளிச்சு வந்திருக்குன்னு. இந்த மாவில் தோசையும் ஊற்றலாம். தோசை வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக வரும். அது மட்டும் இல்லாமல் பணியாரம் செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி பிளேட்டில் ஊற்றி நம்ம வந்து வேக வச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.